ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 12 பார்க்க போறோம். ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். அது போக நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸ்க்கான பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல பிடிஎஃப் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். ஓகே, இப்போ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From point H at 6:30 p.m. a train starts moving towards point K at a speed of 90 km/h. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து பாயிண்ட் ஹெச், ஓகேங்களா, இந்த ஹெச்ங்கிற பாயிண்ட்ல இருந்து கரெக்டா 6:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் வந்து கேங்கிற பாயிண்ட் அப்போ நோக்கி போகுது. அப்ப இந்த பக்கத்துல கேங்கிற பாயிண்ட் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஹெச்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி கேங்கிற பாயிண்ட் நோக்கி போகுது. என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா 90 km/h ஸ்பீட்ல போகுது. ஆக்சுவலா இது எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கு? 6:30 p.m.க்கு இந்த ட்ரெயின் வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, another train starts moving from point K at 7:30 p.m. கேங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது டுவார்ட்ஸ் பாயிண்ட் ஹெச் நோக்கி இந்த ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் வந்து என்ன ஸ்பீட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 km/h ஸ்பீட்ல வருது. எத்தனை மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க? 7:30. ஓகேவா? இது வந்து 7:30 மணிக்கு கிளம்புது இந்த ட்ரெயின். ஓகே, both the train meet at 11:30 p.m. at point J. அப்போ ரெண்டு ட்ரெயினும் அப்படியே வருது. ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினும் எங்க மீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் இதுக்கு இடையில ஜேங்கிற ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஓகே, ஸோ ஜேங்கிறது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் ஜேங்கிற பாயிண்ட். இந்த ஜேங்கிற பாயிண்ட்ல ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணுது. கரெக்டா எத்தனை மணிக்கு இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11:30 p.m.க்கு நடந்திருக்கு. 11:30 p.m.க்கு இந்த ரெண்டு ட்ரெயினும் ஜேங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து கிளம்புன இந்த ஹெச்ங்கிற பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து கிளம்புன ட்ரெயின் வந்து இவ்வளவு தூரத்தை கவர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இங்க கேங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்புன இந்த ட்ரெயின் வந்து இவ்வளவு தூரத்தை கவர் பண்ணி ரெண்டும் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல வந்து மீட் பண்ணிருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஹெச் ஜேக்கும் இந்த கே ஜேக்கும், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இந்த மொத்த மீட்டிங் பாயிண்ட் வந்து சேர்றதுல இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின், ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெயினை வேணா ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏங்கிற ட்ரெயினும் இந்த பிங்கிற ட்ரெயினும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு? ஏங்கிற ட்ரெயின் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹெச்ல இருந்து ஜே வரைக்கும். இந்த பிங்கிற ட்ரெயின் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் கேல இருந்து ஜே வரைக்கும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலா இப்போ நான் எப்படி கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏங்கிற ட்ரெயின் எடுத்துக்கோங்க. இது இந்த ஜேங்கிற பாயிண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்திருக்கு? 11:30 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கு. புரியுதா? 11:30 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கு. எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கு? 6:30 மணிக்கு கிளம்பியிருக்கு. ஸோ 6:30 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா இந்த ஹெச்ல இருந்து ஜேக்கு வரதுக்கு இந்த ஏங்கிற ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த பிங்கிற ட்ரெயின் வந்து 7:30 மணிக்கு கிளம்பிச்சா, இது 7:30 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்போ கேல இருந்து இந்த ஜேக்கு வரதுக்கு இந்த பி ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 7:30 டு 11:30னா 4 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, இந்த ஹெச்ஜே இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. இந்த ஏங்கிற ட்ரெயின் இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. என்ன ஸ்பீட்ல வந்துச்சு? 90 km/h. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா 90ங்கிறது ஸ்பீடு இன்டு 5ங்கிறது என்னது? இது எடுத்துக்கிட்ட டைம். ஸோ 90 இன்டு 5 தான் இந்த ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பாருங்க, இங்க கேல இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் தானே. இப்போ பிங்கிற ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல வந்துச்சு? 72 km/h. எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸும் நமக்கு இருக்கு. ஆனா அவங்க கேட்கறது ரேஷியோ கேட்கறாங்க. இப்போ ரேஷியோவை எடுத்து எழுதிட வேண்டியதான். பாருங்க, 90 இன்டு 5 இஸ் டு 72 இன்டு 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 8 9s are 72. இங்கே 10 9s வருமா? அடுத்தது வேற எங்க கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த இடத்துல 5 2s are 10, 4 2s are 8. ஸோ இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. 5 5s are 25, 4 4s are 16. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. 25:16. ஸோ ஆப்ஷன் ஏ. இவ்வளவுதாங்க கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ணும். எல்லாமே கான்செப்ட்ல பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்கும்போது நம்ம அதுக்கு தேவையான ஆன்சரை வந்து போட்டுக்க வேண்டியதுதான். இது கிளியரா புரிஞ்சுதா இந்த மாடல் கொஸ்டின்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுல பாருங்க, அஜித் சிங் லெஃப்ட் ஃப்ரம் பிளேஸ் பி அட் 9:30 AM ஃபார் பிளேஸ் கியூ. சரி,
என்ன சொல்றாங்கன்னா பிளேஸ் பில இருந்து பிளேஸ் கியூக்கு அஜித் சிங் போறாராம். ஓகே, இப்படி போட்டுக்கோ. இதுதான் பிளேஸ் வந்து பின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல பிளேஸ் கியூ. ஓகேவா? அஜித் சிங், அதனால ஏன்னு வச்சுக்கிறேன். ஏங்கிறவர் ஏ தான் அஜித் சிங். ஏ வந்து பில இருந்து கியூக்கு போறாரு. எத்தனை மணிக்கு லெஃப்ட் ஆயிருக்காரு? கரெக்டா 1:30 PM. சரியா? மதியம் 1:30க்கு கிளம்பி இருக்கிறார். ஓகே, சாரி 1:30க்கு இல்ல, 9:30 AM கிளம்பியிருக்காரு. சரி. ஓகேவா? இந்த இடத்துல 9:30 AM. அஜித் சிங் லெஃப்ட் ஃப்ரம் பிளேஸ் பி அட் 9:30 AM இருக்கு. 9:30 AM. ஓகே, இப்ப பாருங்க, அடுத்த டேவிட் ராஜ் லெஃப்ட் பிளேஸ் கியூ. இந்த கியூங்கிற பிளேஸ்ல இருந்து டேவிட் வந்து என்ன பண்றாரு? கியூங்கிற பிளேஸ்ல இருந்து லெஃப்ட் ஆகி பிங்கிற பிளேஸ் நோக்கி போறாரு. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண போறாங்க. இவர் எத்தனை மணி கிளம்பி இருக்கிறாரு? இவர் 1:30 PM. 1:30 மணி, மதியம் 1:30 மணி. அவர் காலையில 9:30 மணிக்கு கிளம்பி இருக்கிறாரு. இவர் மதியம் 1:30 மணிக்கு கிளம்பி இருக்கிறாரு. ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 416 கிலோமீட்டர். அப்போ பிக்கும் கியூக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருந்திருக்கு? 416 கிலோமீட்டர் இருக்கு. சரியா? இஃப் அஜித் சிங் ஸ்பீட் இஸ் 44 கிலோமீட்டர் பெர் அவர். இவரோட ஸ்பீடு வந்து 44 கிலோமீட்டர் பெர் அவர். டேவிட் ராஜோட ஸ்பீடு வந்து 52 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, தென் அட் வாட் டைம் வில் தே மீட் ஈச் அதர்? அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்லை. சிம்பிளான ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு 2 பேரும் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஃபர்ஸ்ட் 2 பேரும் எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவோம், எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணுவாங்கிற அந்த டைம் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடுவோம். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனால ஸ்பீடுக்கு 2 ஆட் பண்ணிப்போம். டிஸ்டன்ஸ்ல 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே டைம் கிளம்புன மாதிரி செட் பண்ணும். இவர் 9:30 கிளம்பிட்டாரு காலையில, இவர் 1:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இவர் கிளம்புற அந்த லேட்டா கிளம்புறாருல, அந்த 1:30 மணிக்கு, மதியம் 1:30க்கு இந்த சீக்கிரம் கிளம்புனவர் எங்க இருப்பாருங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணும். இவர் 9:30க்கு கிளம்பிட்டாரா? அப்போ 9:30ல இருந்து 1:30 மணினா மொத்தம் எத்தனை மணி நேரம்? 10:30, 11:30, 12:30, 1:30, 4 மணி நேரம். அப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இவர் 9:30க்கு கிளம்பி இருக்கிறாரு. 1:30 மணிக்கு இவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ 1:30 மணிக்கு இவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 1:30 மணினா ஆல்ரெடி ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பாரு. அப்ப 4 மணி நேரத்துல இந்த ஏங்கிறவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இவரோட ஸ்பீட் எவ்வளவு? 44 கிலோமீட்டர் பெர் அவர் 4 மணி நேரத்துல. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்? ஒரு 160, ஒரு 176 கிலோமீட்டர். சரியா? இவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு 176 கிலோமீட்டர் டிராவல் பண்ண. அப்போ இங்க பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு 176 கிலோமீட்டர் அவர் என்ன பண்ணிட்டாரு? டிராவல் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ இதுதான் ஏயோட பொசிஷன். இப்போ இங்க இருந்து இப்படி போறாரு. இது கரெக்டா எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. சரியா? 1:30 PMக்கு நான் ஏயோட பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கரெக்டா 1:30 மணிக்கு இந்த டி என்ன பண்ணிடுவாரு? மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் கரெக்டா 1:30 மணிக்கு 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, 416 மொத்தமா இருக்கு. அதுல 176 ஆல்ரெடி ஏ கவர் பண்ணியாச்சு. இப்போ 416ல 176 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 240 கிலோமீட்டர். பேலன்ஸ் எவ்வளோ? 240 கிலோமீட்டர். அப்போ இந்த 240 தான் இப்போ கரெக்டா 1:30க்கு ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ 240ங்கிற டிஸ்டன்ஸ் எழுதி டிவைடட் பை 2 பேரும் என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஸ்பீட் ஆட் பண்ணிக்கலாமா? 44 அண்ட் 52 அப்படிங்கிறப்போ 96 வரும். 96 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா மேலே 20 டைம்ஸ் வரும், கீழே 8 டைம்ஸ் வரும். அகெயின் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 4s are 20, 2 4s are 8. இப்போ நமக்கு 5/2 அப்படிங்கிறப்போ 2.5, 2.5 மணி நேரம். சரியா? 2.5 மணி நேரத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 hours 30 minutes எழுதிக்கலாம். புரியுது? 5/2 இருக்கு, அடி கொடுத்தா 2.5 வரும். அப்போ 2.5 ஹவர்ஸ்னா 2 hours and 30 minutes போட்டுக்கலாம். அப்போ 1:30 மணில இருந்து அடுத்த 2.5 மணி நேரத்துல மீட் பண்ணிடுவாங்க. இப்போ மணி இப்போ 1:30, இன்னும் 2.5 மணி நேரத்தை அது கூட சேர்த்தா என்ன ஆகும்? 1:30 கூட ஒரு 2 மணி நேரம் சேர்த்தோம்னா 3:30, அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்தா 4. கரெக்டா 4 PMக்கு 2 ட்ரெயினும் ஒன்று மீட் பண்ணிக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4 PM. கிளியரா? நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃப்ரம் ஸ்டேஷன் பி டுவார்ட்ஸ் ஸ்டேஷன் கியூ. ஓகே, டிரா பண்ணிக்கலாம். 2 ஸ்டேஷன் இருக்கு. ஸ்டேஷன் பில இருந்து ஸ்டேஷன் கியூக்கு ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பி போகுது. என்ன ஸ்பீட்லன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த ட்ரெயினை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏங்கிற ட்ரெயின் பில இருந்து கியூக்கு போகுது. என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது. ஓகே, அட் த சேம் டைம், அதே சேம் டைம்ங்கிற இங்க வார்த்தை இருக்கு. புரியுதா? அப்ப இந்த இடத்துல இன்னொரு ட்ரெயினும் கிளம்புது, ரெண்டும் ஒரே டைம் தான் கிளம்புது. அப்ப நமக்கு பிரச்சனை வராது. பாருங்க,
At the same time, another train starts running from station Q towards station P. அப்போ இந்த ட்ரெயினை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ பிங்கிறது கியூங்கிற ஸ்டேஷன்ல இருந்து பியை நோக்கி போகுது. இப்போ இது வந்து என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. இதோட ஸ்பீட் அவங்க மென்ஷன் பண்ணல. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டேஷன்ஸ் பி அண்ட் கியூ, ரெண்டு ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 275 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ரெண்டு ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 275 கிலோமீட்டர் இருக்கு. அண்ட் த ட்ரெயின் மீட் இன் 2.5 hours. அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்போ ரெண்டும் 2.5 மணி நேரத்துல மீட் பண்ணிருமா. ஆனா ரெண்டும் பாருங்க, ரெண்டும் சேம் டைம் தான் கிளம்பி இருக்கு. ரெண்டும் ஒன்னு மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2.5 hours ஆகுது. அப்போ வழக்கமா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? எவ்வளவு நேரத்துல இந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணுங்கிற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்க வந்து 2.5 மணி நேரத்துல அந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு என்ன கேட்கறாங்க? இந்த ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இதோட ஸ்பீடு கொடுக்கல இல்லையா? இதோட ஸ்பீடு நம்ம என்னன்னு வச்சுப்போம்? x கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரெண்டு ஒன்று மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 2.5 மணி நேரம் ஆகுது. ஓகே, ரெண்டு எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 275 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு எழுதுவோமா? இது பாருங்க 60, இது எக்ஸ். ஸோ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனால என்ன பண்ணுவோம்? 60 பிளஸ் எக்ஸ். இப்படி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிற அந்த டைம் கிடைக்கும். அந்த டைம் அவங்களே கொடுத்துட்டாங்க 2.5 மணி நேரம்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல 2.5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நீங்க 2.5ன்னு எழுதினாலும் சரிதான், இல்லைன்னா 5/2ன்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் ஓகே தான். 2 எழுதினாலும் சரிதான், இல்லை 5/2ன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு பாயிண்ட் இல்லாம வரதுக்கு ஈஸியா இருக்கும். 2.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபிராக்ஷனா எழுதும் போது 5/2ன்னு எழுதிக்கலாம். பாருங்களேன், நான் இதை வந்து 5/2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நீங்க 5/2ன்னு எழுதும் போது கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியா. 5ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 5 5s are 25, அகைன் 5 5s are 25. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஒன்று இருக்குமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க 2 × 55 நமக்கு எவ்வளவு வரும்? 110. இது இங்க போச்சுதுன்னா 60 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் 60 எவ்வளோ? 50. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருச்சு? எக்ஸோட வேல்யூ வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுதான் இங்கே கியூங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்புனா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவ்வளோதாங்க கொஸ்டின். நமக்கு ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது வரைக்கும் கேட்ட டேட்டாவை அவங்க கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். நமக்கு வழக்கமாக டைம் கண்டுபிடிச்சிருந்திருப்போம், அவங்க டைம் கொடுத்துட்டு இங்கே ஸ்பீடை கேட்குறாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ், தவிர வேற கான்செப்ட்ல வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. நெக்ஸ்ட். Okay, next question பாருங்க. A car starts from point A towards point B traveling at a speed of 20 km per hour. Okay, 1.5 hour later, another car starts from point A and traveling at a speed of 30 km per hour and reaches 2.5 hours before the first car. Find the distance between A and B அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்த மாதிரி கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். எப்படின்னு பாருங்க, நமக்கு ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டுவார்ட்ஸ் பாயிண்ட் பி. ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் நோக்கி ஒரு கார் போகுது. ஸோ இந்த கார் நம்ம என்னன்னு வச்சுப்போம்? பின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ பிங்கிற ஒரு கார் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் நோக்கி போகுது. என்ன ஸ்பீட்ல போகுது? 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது. ஓகேவா? மொதல் பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சு. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 1.5 hour லேட்டர் another car starts from point A. இதே ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து தான் இன்னொரு காரும் கிளம்ப போகுது. சரியா? அப்போ கியூன்னு வச்சுப்போம். இன்னொரு காரு கியூன்னு ஒரு கார் இருக்கு. இந்த கியூங்கிற காரும் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்தா கிளம்ப போகுது. ஆனா இந்த கியூங்கிற ரெண்டாவது கார் எப்ப கிளம்புச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி கிளம்பி 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த கியூ கிளம்புது. ஓகேவா? இந்த கியூ என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு பாருங்க. கியூவோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த ரெண்டாவது போற காரோட ஸ்பீடு வந்து போன காரோட ஸ்பீடை விட ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் போன கார் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு தான். இந்த கார் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் கார் கிளம்பி 1.5 மணி நேரம் லேட்டா தான் இந்த கியூங்கிற கார் கிளம்பியிருக்கு. ஓகே, அண்ட் ரீச்சஸ் 2.5 hours பிஃபோர் த ஃபர்ஸ்ட் கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கியூங்கிற காரு 1.5 மணி நேரம் லேட்டா கிளம்புனாலும் இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த பிங்கிற பாயிண்ட இந்த பிங்கிற கார் ரீச் பண்றதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ரீச் பண்ணிருச்சு. என்னது வேகமா போகுது, அதனால லேட்டா கிளம்பி இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் காரை விட சீக்கிரமா போய் ரீச் ஆயிடுச்சு. அப்படின்னா நமக்கு இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இருக்கு இல்லையா, இந்த பிங்கிற காரு இந்த ஏல இருந்து பி வரைக்கும். ஓகேவா? இந்த பிங்கிற காரு இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. சரியா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிங்கிற காரு இது ஃபுல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நான் டி ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டி ஹவர்ஸ். பி கார் அந்த ஃபர்ஸ்ட் காரு
இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டாச்சு, டி ஹவர்ஸ்னு சொல்லி வச்சாச்சு. ஓகே, அப்போ இந்த கியூங்கிற காரு இதே ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காரோட கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். ஆல்ரெடி இந்த கியூங்கிற காரு இந்த பிங்கிற காரு கிளம்புனதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் லேட்டா தான் கிளம்புச்சு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு, அதே மாதிரி அங்க சேரும்போது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் காரை விட இந்த ரெண்டாவது காரு இந்த ஏல இருந்து பி பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு கம்மியான டைம் எடுத்திருக்குமா, அதிக டைம் எடுத்திருக்குமா? இதை நீங்க லாஜிக்காவே திங்க் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் போறவரு ஸ்லோவா போறாரு, அவரே டி ஹவர்ஸ் எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது போறவர் வேகமா போறாரு, அப்ப கண்டிப்பா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு இந்த டீங்கிற டைமை விட கம்மியான டைம் தான் இருக்கும். ஏன்னா ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கிறதுனால. உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டைம் என்ன ஆகும், குறையும். அப்போ கண்டிப்பா இந்த கியூ ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அந்த பியை விட கம்மியான டைம் தான் எடுத்திருப்பாரு. ஓகே, சரி, எவ்வளவு கம்மியா இருக்கும், எவ்வளவு டைம் கம்மியா எடுத்திருப்பாரு, இந்த டீயை விட எவ்வளவு டைம் இந்த கியூ வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன்னா. எப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த இருக்காருல இந்த பிங்கிறவரு, ஓகேவா, பிங்கிறவரு ஒரு வேலை ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு கிளம்புறாருன்னு வைப்போம். காலைல ஒரு 8 மணிக்கு கிளம்புறாரு, போய் சேர்ந்தது வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா, 8 மணிக்கு கிளம்பி ஒரு நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்திருக்காருன்னு வைப்போம். ஓகேவா, காலைல 8 மணிக்கு கிளம்பி நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. சரியா, அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு மொத்த டிராவலிங் டைம் எவ்வளோ, 12 ஹவர்ஸ். இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். சரியா, எப்படி வந்து டைம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இவர் 8 மணிக்கு கிளம்பியிருந்தா 8 மணிக்கு போய் ரீச் ஆகுறாரு பி. அப்போ மொத்தமா இவருக்கான டிராவலிங் டைம் எவ்வளவு வருது, 12 ஹவர்ஸ் வருது. சரி, இதே பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கியூ எடுத்துக்கோங்க. கியூ என்ன பண்ணாரு, ஒரு 1.5 மணி நேரம் லேட்டா தானே கிளம்பினாரு. அப்போ 8 மணிக்கு கிளம்பினாருன்னா பி 8 மணிக்கு கிளம்பியிருந்தாருன்னா இவர் எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பாரு, 9:30க்கு தான் கிளம்பியிருப்பாரு. சரியா, அதே மாதிரி ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா பி ரீச் ஆனதுல இருந்து 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிட்டார். அப்ப இவர் 8 மணிக்கு ரீச் ஆயிருக்கிறாருன்னா அதுல இருந்து 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடினா கரெக்டா எத்தனை மணிக்கு ரீச் ஆயிருப்பாரு, 5:30 மணிக்கு ரீச் ஆயிட்டாரு யாரு, கியூ. கிளியரா புரியுதா? பி 8 மணிக்கு கிளம்பி நைட் 8 மணிக்கு போய் ரீச் ஆயிருந்தா மொத்தம் 12 ஹவர்ஸ் டிராவல் டைம். இப்ப இதை பேஸ் பண்ணி கியூ எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம அசியூம் பண்ண போறோம். அப்ப கியூ வந்து பி கிளம்புனதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் லேட்டா கிளம்பியிருக்காரு. ஸோ அப்ப ஒரு 8 மணினா ஒரு 9:30 கிளம்பியிருக்கணும். அதே மாதிரி பி எப்ப ரீச் ஆனாரோ அதுல இருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரீச் ஆயிருக்கிறாரு. அப்ப இவர் 8 மணிக்குன்னா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது 5:30 மணிக்கெல்லாம் இவர் ரீச் ஆயிட்டாரு. இப்போ கியூக்கான டிராவலிங் டைம் எவ்வளவு வருது பாருங்க, 9:30ல இருந்து 5:30 மணி வரனா மொத்தம் எத்தனை மணி நேரம் கேப் இருக்கு, 10:30, 11:30, 12:30, ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம், டோட்டலா 8 ஹவர்ஸ் டிராவல் டைம் வருது. அப்போ இந்த சினாரியோல உங்களுக்கு என்ன தெரியுது, பி 12 மணி நேரம் எடுத்தா கியூ எவ்வளவு நேரம் தான் எடுக்கிறாரு, 8 மணி நேரம் தான் எடுக்கிறாரு. அப்போ எவ்வளவு நேரம் குறையுது, ஒரு 4 ஹவர்ஸ் லெஸ் ஆகுது. பி இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமை விட கியூ ஒரு 4 மணி நேரம் கம்மியா எடுத்துக்கிறாரு. எதனால இவருக்கு அந்த 4 மணி நேரம் சேவ் ஆகுதுன்னா, இவர் கிளம்பும் போது ஒரு 1.5 மணி நேரம் லேட்டா கிளம்பியிருக்காரு. அதே மாதிரி ரீச் பண்ணும்போது ஒரு 2.5 மணி நேரம் சீக்கிரமா போய் ரீச் பண்ணிட்டாரு. அப்ப இந்த 1.5 பிளஸ் 2.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ, 4 மணி நேரம். கிளம்பும் போது ஒரு 1.5 ஹவர் சேவ் பண்ணாரு, ரீச் ஆகும்போது ஒரு 2.5 மணி நேரம் சேவ் பண்ணிருக்கிறாரு. அப்ப ஆக மொத்தம் கியூ வந்து பியோட கம்பேர் பண்ணும்போது 4 மணி நேரம் சேவ் பண்றாரு. அப்ப 4 மணி நேரம் சேவ் பண்றாருன்னு என்ன அர்த்தம், இந்த கியூ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு பி எடுத்துக்கிட்ட டைமை விட ஒரு 4 மணி நேரம் கம்மியா எடுத்துப்பாரு. அப்போ இந்த இடத்துல டைம் நீங்க என்ன எழுதணும், டி மைனஸ் 4 ஹவர்ஸ். இவ்வளவுதாங்க பாயிண்ட். இந்த டி மைனஸ் 4 ஏன் 4 மணி நேரம் கம்மிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க நான் கீழே எழுதி போட்டு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, இது தேவை கிடையாது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதெல்லாம் பெரிய வித்தியாசமான கான்செப்ட், அப்படி இப்படி கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ பிக்கு டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு டி ஹவர்ஸ் ஆகுது, கியூக்கு அவரை காட்டிலும் ஒரு 4 மணி நேரம் கம்மியாகுது. ஓகே, இப்போ நமக்கு தேவை என்ன, இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் தேவை. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, ஈஸியா அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் வந்து பியோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறேன், கியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறேன். பாருங்க, நார்மலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானா ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா, இப்போ நீங்க பியை வச்சு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், பியோட ஸ்பீட் எவ்வளோ, 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு, டி. ஸோ 20 இன்டூ டி போட்டால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதை நீங்க கியூவை வச்சு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதுவீங்க, அதே டிஸ்டன்ஸ் தான், அதே ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். கியூ என்ன ஸ்பீட்ல போனாரு, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ, டி மைனஸ் 4. புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸை நீங்க 20 டின்னு எழுதலாம், அல்லது டிஸ்டன்ஸ் 30 இன்டூ டி மைனஸ் 4 எழுதலாம். அது ரெண்டுமே என்னதான், சேம் டிஸ்டன்ஸ் தான். ஏல இருந்து பி வரைக்கும் கூடிய இருக்க டிஸ்டன்ஸ் தான் நான் ரெண்டு விதமான ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுவும் டி தான், இதுவும் டி தான் அப்படிங்கிறதுனால இது ரெண்டே நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். எப்படி ஈக்குவேட் பண்ணணும் பாருங்க. ஸோ 20t ஈக்குவல் டு 30 into t minus 4.
30 into t minus 4. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2t ஈக்குவல் டு 3t minus 12. அடுத்த ஸ்டெப்பில் t ஈக்குவல் டு என்னன்னு வந்துருச்சு, 12 ஹவர்ஸ்னு வந்துச்சு. t ஈக்குவல் டு 12 ஹவர்ஸ்னா மீனிங் என்ன, p இந்த ஏல இருந்து b கவர் பண்றதுக்கு 12 மணி நேரம் எடுத்திருப்பாரு. அப்போ q எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாரு, 12 minus 4 8 மணி நேரம் எடுத்திருப்பாரு. ஓகே, இந்த இடத்துல தெளிவாக வச்சுக்கோங்க, இந்த 12ங்கிறது நான் சும்மா தான் எடுத்தேன். ஆனா இங்க மேட்ச் ஆயிருக்கு கரெக்டா. இந்த 12ங்கிறது நான் சும்மா தான் எடுத்துல 12 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க இந்த இடத்துல ஒரு கிளம்பின டைமையும் மாத்தி ரீச் ஆன டைமையும் மாத்தி இடையில வந்து ஒரு 10 மணி நேரம் நீங்க வச்சு பண்ணாலும் நீங்க கியூக்கு கால்குலேட் பண்ணும்போது அதுல இருந்து 4 மணி நேரம் கம்மியா 6 மணி நேரம் தான் கிடைக்கும். புரியுதா? ஸோ இது வந்து ஃபார்ச்சுனேட்லி 2 மேட்ச் ஆயிருக்கு. ஆனா நான் வந்து இது 12 தான் நினைச்சு எடுக்கல, சும்மா 12ன்னு எடுத்து அது கரெக்டா வந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டி 12 ஹவர்ஸ்னா அப்ப என்ன அர்த்தம், பி வந்து ஏல இருந்து பிக்கு 12 மணி நேரம் எடுத்துப்பாரு டிராவல் பண்றதுக்கு. அதே இது இந்த கியூ வந்து ஏல இருந்து பி போறதுக்கு அதை விட 4 மணி நேரம் கம்மியா 8 மணி நேரம் எடுத்துப்பாரு. நமக்கு டைம் கேட்கல, அவங்க என்ன கேட்கறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் கேட்டா டி ஈக்குவல் டு 12 இருக்கா, அந்த டி ஈக்குவல் டு 12 கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஏன்னா இதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ 20 into 12 20 into 12னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 240 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். புரியுதா? 240 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான், கஷ்டமே கிடையாது, ஈஸியா சால்வ் பண்ணலாம். கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த மீட்டிங் கான்செப்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். ஆனால் சேம் அதே தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதுதான் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆக போகுது. கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதில் பாருங்க, இந்த கொஸ்டின்ல இதில் மேனு அண்ட் தயா travel from point A to B a distance of 105 km at a speed of 10 km per hour and 25 km per hour respectively. Daya reaches point B first and returns immediately and meets Menu at point C. Find the distance from point A to point C. So சூப்பரான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சப்பையான ஒரு கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A to point B. இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். மெனு தயான்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே ஏல இருந்து பிக்கு தான் போறாங்க. ஸோ 2 பேரும் சேம் டைரக்ஷன். ஓகேவா? மெனு தயா 2 பேருமே ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் 105 கிலோமீட்டர். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ, 105 கிலோமீட்டர். இதில் 2க்கும் நடுவில் 105 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ மெனு தயா 2 பேருமே ஏல இருந்து பியை நோக்கி போறாங்க. 2 பேரோட ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மெனுவோட ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் தயாவோட ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் பெர் அவர். தயா ரீச்சஸ் பாயிண்ட் பி ஃபர்ஸ்ட். அப்போ தயா தானே ஸ்பீடா போறாங்க. ஆமா, தயா தான் 25 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போறாங்க. அப்போ கண்டிப்பா தயா தான் இந்த பிங்கிற பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவாங்க. 2 பேரும் சேம் டைம் தான் கிளம்பி இருக்கிறாங்க. உங்க கிளம்புன டைமை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்ன மீனிங், 2 பேருமே கிளம்புன டைம் சேம், ஒரே டைம்ல 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ தயா வேகமா போறதுனால தயா தான் ஃபர்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? தயா ரீச்சஸ் பாயிண்ட் பி ஃபர்ஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இம்மீடியட்லி அண்ட் மீட்ஸ் மெனு அட் பாயிண்ட் சி. அப்ப இந்த இடத்துல தெளிவாக கவனிச்சுக்கோங்க, 2 பேரும் இங்க இருந்து தான் கிளம்புனாங்க. ஓகேவா? இங்க இருந்து கிளம்பும் போது என்ன ஆயிடுச்சு, தயா வந்து நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் பியை ரீச் பண்றாங்க. தயா வந்து இங்க பிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணும்போது மெனு எங்க இருப்பாங்க, இடையில அப்படியே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? இடையில டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. தயா இங்க ரீச் பண்ண உடனே என்ன பண்றாரு, உடனே ரிட்டர்ன் திரும்ப ஏயை பார்க்க, திரும்ப எங்க இருந்து கிளம்புனாங்களோ அந்த டிஸ்டன்ஸ்ல பார்க்க வராங்க. ரிட்டர்ன் வரும்போது வர்ற வழியில சிங்கிற பாயிண்ட்ல யாரை மீட் பண்றாங்க, மெனு. ஏன்னா மெனு இன்னும் பியை ரீச் பண்ணவே இல்லை, மெனு இன்னும் இடையில தான் வந்துகிட்டே இருக்காங்க. தயா பியை ரீச் பண்ணிட்டு மறுபடி ரிட்டர்ன் வர்ற வழியில யாரை ரீச் பண்றாங்க, மெனுவை மறுபடி பாக்குறாங்க. அந்த பாயிண்ட் தான் என்னது, பாயிண்ட் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம், இதுதான் பாயிண்ட் சின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பாயிண்ட் சி இருக்குல்ல, இது ஏல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த ஏக்கும் இந்த பாயிண்ட் சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தயாவை எடுத்துப்போம். ஓகேவா? தயா தானே இங்க ரீச் பண்ணாங்க. அப்ப பாருங்க, இதுல மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தயாவை எழுதுறேன். தயா இங்க இருந்து கிளம்புறாங்களா, தயா இங்க இருந்து கிளம்பி இப்போ உதாரணத்துக்கு 2 பேரும் சேம் டைம் தான் கிளம்பியிருக்காங்க. அப்ப சேம் டைம் கிளம்பியிருக்காங்கன்னா இப்போ இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட்னு வரும்போது தயா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்பி பிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கு வந்திருக்காங்க. அப்போ தயா ஏல இருந்து பிக்கு போய் திரும்ப பில இருந்து சிக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அதே ஈக்குவல் டைம் தான் நமக்கு மெனு இந்த ஏல இருந்து சிக்கு போறதுக்கு எடுத்துப்பாங்க.
ஏன்னா மீட்டிங் பாயிண்ட்னா அதானே, இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க, அப்போ ஒரே டைம் கிளம்புறாங்க. இப்போ நான் இந்த ஆல்ரெடி மீட்டிங் பாயிண்ட்டுக்கான கண்டிஷன் சொல்லியிருக்கேன். எப்பவுமே மீட்டிங் பாயிண்ட் கண்டிஷன் வரும்போது 2 பர்சன் வந்து மீட் பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் சேம் டைம் கிளம்பி இருக்கும் போது அவங்க ஒரு டைம்ல மீட் பண்றாங்கன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் வந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா? இப்ப நீங்க வந்து உங்க வீட்ல இருந்து 10 மணிக்கு கிளம்புறீங்க. உங்க ஃப்ரெண்டும் அவங்க வீட்ல இருந்து 10 மணிக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் வேற வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல வரீங்க. நீங்க நடந்து வரீங்க, அவர் பைக்ல வராரு. இப்ப 2 பேரும் வந்து ஒரு 12 மணிக்கு மீட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் 10 மணிக்கு கிளம்புனீங்க, அவங்களும் 10 மணிக்கு கிளம்புனாங்க. 2 பேரும் 12 மணிக்கு மீட் பண்ணிருக்கீங்கன்னா, மீட்டிங் பாயிண்ட்க்கு வந்து சேர்றதுக்கு 2 பேருமே எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவுதான்? 2 மணி நேரம் தான். ஓகேவா? 2 மணி நேரம் தான். ஆனா 2 பேரும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகும். அந்த இடத்துல அவங்க 2 பேரோட ஸ்பீடு டிஃபரா இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் இங்கேயும். பாருங்க, மெனு தயா 2 பேரோட ஸ்பீடும் வேற. அப்போ மெனு வந்து இந்த ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, ஆக்சுவலா இந்த இருக்கா ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் யார் கவர் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனு கவர் பண்ணது. இதே இது தயா எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. தயா வந்து எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணிருப்பாங்க? இங்க இருந்து இந்த பிக்கு போயிட்டு, ஓகேவா, இங்க இருந்து பிக்கு போயிட்டு மறுபடி இங்க இருந்து எங்க வரணும்? இந்த சிக்கு வரணும். புரியுதா? பிக்கு போயிட்டு மறுபடி சிக்கு வரணும். இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் யார் கவர் பண்ணது? தயா கவர் பண்ணது. சரி, அந்த ப்ளூ கலர்ல நான் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ப்ளூ கலர்ல நான் போட்டிருக்கிறது ஃபுல்லா தயா கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த ஒயிட் கலர்ல போட்டிருக்கிறது ஃபுல்லா மெனு கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப மெனு தயா இவங்க 2 பேரும் இந்த சீங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சீங்கிற பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இந்த தயா எடுத்துக்கிட்ட டைமும் அதே இந்த சீங்கிற பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இந்த மெனு எடுத்துக்கிட்ட டைம் எப்படி இருக்கான்? ஈக்குவலா தான் இருக்கும். இருக்கான்னு இல்லை, ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் அதான் கண்டிஷன். ஓகேவா? இப்ப 2 பேருமே ஒரே டைம் தான் 8 மணிக்கு கிளம்புனாங்கன்னு வைப்போம். அப்ப 10 மணிக்கு 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க சீங்கிற பாயிண்ட்லன்னு என்ன அர்த்தம்? இங்க இருந்து இந்த சிக்கு போறதுக்கு மெனுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். அதே இது தயா பிக்கு போயிட்டு சிக்கு வர்றதுக்கும் 2 மணி நேரம் தான் இருக்கும். புரியுதா? இப்ப 2 பக்கமும் டைம் சேம். அதனால என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு தயா வந்து இந்த ஃபுல்லா ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நீங்க டீ தான் வச்சுக்கணும். அதே மாதிரி மனு வந்து ஏல இருந்து சிக்கு வரைக்கும் வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நம்ம என்ன தான் வச்சுக்கணும்? டீம் தான். ஸோ இந்த இடத்துல டைம் வந்து நமக்கு எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. டைம் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, சரி, இப்போ டைம் கான்ஸ்டன்டா இருக்க போது நமக்கு தேவை என்ன? இந்த ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஏல இருந்து சி வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி தெரியாது. கரெக்டா? ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு டோட்டலா 105. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 105 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். கிளியரா புரியுதா? ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன பண்ணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 105. அப்போ இதில் எக்ஸ் போச்சுதுன்னா இந்த ரிமைனிங் போர்ஷன் மட்டும் 105 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு பாருங்க. எனக்கு இங்க பாருங்க, மெனு ஏல இருந்து சிக்கு வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். இப்போ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? இந்த இடத்துல மெனுவோட ஸ்பீடை நான் எழுதவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஸ்பீடை மென்ஷன் பண்ணிக்கலாம். மெனுவோட ஸ்பீடு எவ்வளோ? மெனுவோட ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பெர் அவர். தயாவோட ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? அப்போ பாருங்க, ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு மெனு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க? அந்த டைமை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மெனு எடுத்துக்கூடிய டைமுக்கு வந்து என்ன பண்ணும்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? எக்ஸ் கிலோமீட்டர். மெனு கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் கிலோமீட்டர் டிவைடட் பை மெனு எடுத்துக்கிட்ட மெனுவோட ஸ்பீடு எவ்வளோ? 10. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? டைம் கிடைச்சிரும். எந்த டைம்? மெனு ஏல இருந்து சிக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம இப்போ வந்து தயா வச்சு எழுத போறோம். தயா ஏல இருந்து பிக்கு போயிட்டு அடுத்தது பில இருந்து சிக்கு வரணும். ஏல இருந்து பிக்கு போயிட்டு மறுபடி பில இருந்து சிக்கு வரணும். அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு தயா எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பினா எவ்வளோ? ஒரு 105. ஏல இருந்து பினா ஒரு 105 பிளஸ் இந்த பில இருந்து சி அது எவ்வளவு? ஒரு 105 மைனஸ் எக்ஸ். 105 மைனஸ் எக்ஸ். இதுதான் டோட்டலா தயா கவர் பண்ண டிஸ்டன்ஸ். தயாவோட ஸ்பீட் எவ்வளோ? 25. புரியுதா? அப்போ இது இங்க நான் எழுதியிருக்கிறது ஏல இருந்து சி வரைக்கும் வர்றதுக்கு மெனு எடுத்துக்கக்கூடிய டைம். இங்க ஏல இருந்து பிக்கு போயிட்டு மறுபடியும் சிக்கு வர்றதுக்கு தயா எடுத்துக்கக்கூடிய டைம். இது ரெண்டுமே சேம் டைம் நமக்கு தெரியும் தானே? ரெண்டுமே டிடி தான், கான்ஸ்டன்ட் டைம் தான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியா கிடைக்கும். இப்போ பாருங்க நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு. இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு இங்க 210 மைனஸ் எக்ஸ் பை 5ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது 5x
ஈக்குவல் டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 420 மைனஸ் 2x. இப்போ 2x இங்கே போச்சுதுன்னா 7x ஈக்குவல் டு 420. அடுத்து 7ஆல் கேன்சல் பண்ணும்போது 60. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 60 கிலோமீட்டர். அதுதான் நமக்கு தேவை. நமக்கு தேவையானது அந்த எக்ஸை தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ கொஸ்டின் புரியல அப்படின்னா 1க்கு 2 முறை பாருங்க. ஈஸியான கான்செப்ட் தான். இந்த இடத்துல இந்த டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த சீங்கிற பாயிண்ட்ங்கிறது 2 பேரோட மீட்டிங் பாயிண்ட். ஒருத்தங்க ஒரே நேரத்துல கிளம்பி ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல போயிட்டு சேர்றாங்க அப்படின்னா அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ஈக்குவல் தான். இது எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது மாறவே மாறாது. இப்போ அந்த டைமை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கு போறதுக்கு மெனு எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அந்த டைம், சிக்கு போறதுக்கு தயா எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அந்த டைம். இந்த 2 டைமும் ஈக்குவல். ஸோ 2 ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்க, ஏ அண்ட் பி லீவ் ஃப்ரம் பாயிண்ட் எம் அட் த சேம் டைம் டுவார்ட்ஸ் பாயிண்ட் என். அதே மாதிரி தான். ஓகேவா? ஏபின்னு 2 பேர் வந்து பாயிண்ட் எம்ல இருந்து பாயிண்ட் என்ன நோக்கி போறாங்க. 2 பேரும் ஒரே டைம் தான் கிளம்புறாங்க. பி ரீச்சஸ் என் அண்ட் ஸ்டார்ட் டுவார்ட்ஸ் எம் இன்ஸ்டன்ட்லி. அப்போ பிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை ரீச் பண்றாரு. ரீச் பண்ணது பிறகு மறுபடியும் எம் நோக்கி ஓடி வராரு. ஹி மீட்ஸ் ஏ அட் பாயிண்ட் ஓ. அப்படி ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்றாரு, இங்க ஓங்கிற பாயிண்ட்ல ஏயை மீட் பண்றாரு. சரியா? ஏபி 2 பேருமே எம்ல இருந்தா கிளம்பி போனாங்க. அதுல பிங்கிறவர் ஃபர்ஸ்ட் என்ன ரீச் பண்ணிட்டு இப்ப பி வேகமா போறாருன்னு அர்த்தம். பி வேகமா போய் என்ன ரீச் பண்ணிட்டு மறுபடியும் எம் பார்க்க ரிட்டர்ன் வரும்போது வர்ற வழியில ஏயை ஓங்கிற பாயிண்ட்ல மீட் பண்றாராம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் என், எம்முக்கு எண்ணுக்கும் நடுவில் 245 கிலோமீட்டர் இருக்கு. சரியா? 245 கிலோமீட்டருங்கிறது எம்முக்கும் எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் என். ஓக்கும் எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ போன கொஸ்டின் நாங்கள் சேம் கொஸ்டின் தான், அப்படியே அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. யாரு, ஏங்கிறவர். சரியா? யார் இதுல ஸ்பீடா போறா, பி தான் ஸ்பீடா போறாங்க. அப்ப பாருங்க, பிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, எம்ல இருந்து இந்த எண்ணுக்கு போயிட்டு மறுபடி எண்ணுல இருந்து இந்த ஓல வந்து ஏஐ மீட் பண்றாரு. சரியா? இதுதான் யாரு, பி. இதுதான் யாரு, பி. பியோட ஸ்பீட் எவ்வளோ, 65 கிலோமீட்டர் பெர் அவர். 65 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ அடுத்தது ஏக்கு எழுதணும். ஏ பாருங்க, ஏ வந்து என்ன பண்ணிருப்பாரு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணிருப்பாரு. இங்க ஓல வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏ வந்து பியை மீட் பண்ணிட்டாரு. அப்ப இதுதான் ஏ. ஏ வந்து என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு, 26 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு. அப்ப என்ன மீனிங், இதுல இருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சு போச்சு, போன கொஸ்டின்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த பி வந்து எண்ணுக்கு போயிட்டு ஓக்கு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் டீனா, அதே டைம் தான் நமக்கு இந்த ஏ வந்து இந்த எம்ல இருந்து ஓக்கு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் இருக்கும். ஸோ 2 பக்கமும் டைம் கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ஓக்கும் எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டா அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 245 மைனஸ் எக்ஸ். உங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு ஈஸியா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். பாருங்க, இங்க நான் எக்ஸ் வச்சிருக்கேன், இங்க நான் 245 மைனஸ் எக்ஸ் வச்சிருந்தேன். போன கொஸ்டின்ல இதை கேட்டிருந்தாங்க, அதனால இங்க எக்ஸ் வச்சேன், இதை 245 மைனஸ் எக்ஸ் வச்சேன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏ எம்ல இருந்து ஓ வரைக்கும் போறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் இந்த பி எம்ல இருந்து எண்ணுக்கு போயிட்டு ஓக்கு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் சேம். அப்ப 2 பக்கமும் டைம் கால்குலேட் பண்ண போறேன். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஏ எம்ல இருந்து ஓக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க, அப்போ எம்ல இருந்து ஓ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 245 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர் டிவைடட் பை ஏயோட ஸ்பீட் எவ்வளோ, 26. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, பி வந்து எண்ணுக்கு போயிட்டு ஓக்கு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். இப்போ பாருங்க, எம்ல இருந்து என் வரைக்கும்னா மொத்தம் 245 கிலோமீட்டரா. ஸோ 245 கிலோமீட்டர் என் வரைக்கும். அடுத்து எண்ணில இருந்து ஓ வரைக்கும் ஒரு எக்ஸ் கிலோமீட்டரா. ஸோ 245 பிளஸ் எக்ஸ். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட்ல கவர் பண்ணிருக்காங்க, 65. அப்ப இந்த 2 டைமும் சேம் நமக்கு தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 13 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 245 மைனஸ் எக்ஸ் இருக்கா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும், 5 இன்டூ 245 இருக்கும் மைனஸ் 5x. நான் மல்டிப்ளை பண்ணல, ஓகேவா, மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன். ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் என்ன இருக்கும், 5x ஈக்குவல் டு இந்த 2 இங்க போச்சுதுன்னா 2 இன்டூ 245 பிளஸ் 2x. ஓகேவா? இப்போ நீங்க வந்து
இந்த 5x -5x அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 2x இருக்கா, அப்போ இந்த ரைட் சைடு உங்களுக்கு என்ன ஆகிடும், 7x ஆகிடும். இப்போ இந்த இடத்துல 5 × 245 இருக்குது. இந்த 2 × 245 நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், இப்படி இருக்கும். புரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதுறேன் பாருங்க. 5 × 245 மைனஸ் 2 × 245 இப்படி இருக்குமா? இப்போ இதுல இருந்து 245 காமனா வெளியே எடுத்துடலாம். 245 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா இதுல 5 இருக்கும், -2 இருக்கும். அப்போ 5 - 2 எவ்வளோ, 3 ஈக்குவல் டு எவ்வளோன்னு இருக்கு, 7x இருக்கு. இப்போ 7ஆல கேன்சல் பண்ணுங்க. 3 7s are 21, 5 7s are 35. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ, 35 × 7. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 105 கிலோமீட்டர்ஸ். இது சிம்பிளான கால்குலேஷன் தான், புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபாஸ்டா பண்ணும்போது ரெண்டாவது ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகே, x ஈக்குவல் டு 105 கிலோமீட்டர் நமக்கு தேவை, ஆப்ஷன் பி. சரியா? நமக்கு தேவை அவங்க கேட்டது இந்த ஓல இருந்து n வரைக்கும் தான். அது 105 கிலோமீட்டர் வருதா? ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஈஸியான கான்செப்ட், கன்ஃபியூஸ் ஆக தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x and y start at the same time to write from point A to point B. சாரி, பிளேஸ் A to பிளேஸ் B. சரியா? அப்ப ஏபின்னு 2 பிளேஸ் இருக்கு. ஓகேவா? 2 பிளேஸ் இருக்கு. x y என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் அட் த சேம் டைம். ஓகேவா? இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிக்கு போகணும். எக்ஸ் ஒய்ன்னு 2 பேர் கிளம்புறாங்க. 2 பேரும் சேம் டைம் தான் கிளம்புறாங்க, விச் இஸ் 80 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. அப்ப பிங்கிறது எப்படி இருக்குன்னா, பிக்கும் ஏக்கும் நடுவில் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. எக்ஸ் டிராவல்ஸ் 4 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்லோயர் தென் ஒய். அப்ப எக்ஸோட ஸ்பீடு ஒய்யோட ஸ்பீடை விட 4 கிலோமீட்டர் பெர் அவர் கம்மியா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் ஸ்பீடு கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் வந்து ஒய்யை விட கம்மியான ஸ்பீட்ல போறாரு. அப்போ ஒய் தான் வேகமா போறாரு. அப்போ ஒய் ரீச்சஸ் பிளேஸ் பி. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு, ஒய் தான் இந்த பிங்கிற பிளேஸை ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அட் ஒன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பேக். உடனே மீட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ரிட்டர்ன் போறாரு. ரிட்டர்ன் போற வழியில என்ன பண்றாரு, இந்த எக்ஸை மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் எங்க இருக்கான், 16 கிலோமீட்டர் ஃப்ரம் பிளேஸ் பி. ஆனா இங்க இந்த இடத்துல கொஸ்டின் நான் எழுதுறேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் எக்ஸ் ஒய் 2 பேருமே கிளம்பியிருக்காங்களா. அப்போ இந்த 2 பேர்ல ஒய்யோட ஸ்பீடு தான் ஜாஸ்தி, எக்ஸோட ஸ்பீடு கம்மி. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒய்க்கு எழுதுறேன் பாருங்க. ஒய் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து கிளம்பி இந்த பியை ரீச் பண்றாரு. பியை ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஏயை பார்க்க வர்றாருல. வர்ற வழியில என்ன பண்றாரு, வர்ற வழியில இந்த இடத்துல இங்க வந்து மீட் பண்றாரு. இங்க வந்து யாரை மீட் பண்றாரு, எக்ஸை மீட் பண்றாரு. இது யாரு, ஒய். சரியா? ஒய்க்கு தான் எழுதியிருக்கேன். ஒய் ஏல இருந்து பியை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டு அடுத்தது ரிட்டர்ன் ஏயை பார்க்க போகும்போது இந்த இடத்துல யாரை மீட் பண்ணிட்டாரு, எக்ஸை மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ண இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மீட் பண்ண இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா, பில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 13 கிலோமீட்டர், சாரி 16 கிலோமீட்டர். இந்த மீட்டிங் பாயிண்ட் பில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வழக்கமா இதுதான் கேட்பாங்க, இந்த இடத்துல இதை கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க. இப்ப எக்ஸ் என்ன பண்ணிருப்பாரு, எக்ஸ் இங்க இருந்து கிளம்பி அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு இதுதான் எக்ஸ். என்ன ஓகேவா? எக்ஸ் இங்க இருந்து இந்த இடத்துல இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து இங்க வந்து யாரை மீட் பண்ணிருப்பாரு, ஒய்யை மீட் பண்ணிருப்பாரு. புரியுதா? ஸோ இப்போ இது 2 பேரும் மீட் பண்ண பாயிண்ட் நம்ம என்னன்னு வச்சுப்போம், சின்னு சொல்லி வச்சுப்போம். சி அவங்க கொடுக்கல, நானே எடுத்துக்கிறேன் சின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒய் வேகமா போறதுனால பில போய் பார்த்துட்டு மறுபடியும் சில வந்து எக்ஸை மீட் பண்ணிருக்காரு. அப்போ எக்ஸ் என்ன பண்ணிருக்காரு, ஏல இருந்து சி வரைக்கும் தான் டிராவல் பண்ணிருப்பாரு. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு இங்க பாருங்க, இந்த இருக்கா, ஏ ஒய் வந்து ஏல இருந்து கிளம்பி பிக்கு போய் சிக்கு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் டி தான். அதே மாதிரி எக்ஸ் வந்து ஏல இருந்து சி வரைக்கும் போறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் என்னதான், டி தான். அப்போ 2 பக்கமும் டைம் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல 2 பேருக்கும் ஸ்பீடு கொடுக்கல. 2 பேருக்கும் ஸ்பீடு கொடுக்கறது பதிலா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 பேருக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் டிஃபரன்ஸ் கொடுத்ததுனால நான் 2 பேரோட ஸ்பீட் எப்படி எழுதிக்கிறேன்னா, பாருங்க, எக்ஸோட ஸ்பீடு ஒய்யை விட 4 கிலோமீட்டர் பெர் அவர் கம்மியா. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒய்யோட ஸ்பீடு இருக்குல்ல, ஒய்யோட ஸ்பீடை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம், எஸ்ன்னு வச்சுப்போம். ஒய்யோட ஸ்பீடு என்னன்னு வச்சுப்போம், எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுப்போம். அப்போ எக்ஸோட ஸ்பீடு என்னவா இருக்கும், எஸ் மைனஸ் 4 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். புரியுதா? ஒய்யோட ஸ்பீடு எஸ்ன்னா எக்ஸோட ஸ்பீடு அதை விட ஒரு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்மி. அப்படிதான் சொல்லுங்க. எக்ஸ் டிராவல்ஸ் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ் தென் ஸ்லோயர் தென் ஒய். ஒய்யோட ஸ்பீடை விட எக்ஸோட ஸ்பீடு ஒரு 4 கம்மியா இருக்கும். ஓகே, இவ்வளவு இது தெரிஞ்சு போச்சு. இது போக நமக்கு வேற என்ன டீட்டெயில்னா பாருங்க, இந்த இது கிடைச்சிடும். இது மொத்தமா 80 கிலோமீட்டரா, அப்ப இதுல 16 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இது எவ்வளவு இருக்கும், 80ல 10 போச்சுதுன்னா 64 கிலோமீட்டர். ஸோ ஏல இருந்து சி வரைக்கும் 64 கிலோமீட்டர்,
இந்த சில இருந்து பி வரைக்கும் 16 கிலோமீட்டர், டோட்டலா 80 கிலோமீட்டர். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் மொத்தமாவே 64 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஒய் இங்க இருந்து ஒரு 80 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 16 கிலோமீட்டர், ஆக மொத்தம் 80 பிளஸ் 16 96 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒய் 96 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் எக்ஸ் 64 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைமும் சேம். எப்படி லாஸ்ட் கொஸ்டின்ல டைமுக்கான ஈக்குவேஷன் எழுதணுமோ, டைம் வச்சு ரெண்டே ஈக்குவேட் பண்ணமோ அதை தான் இங்கேயும் பண்ண போறேன். பாருங்க, எக்ஸ் இந்த 64 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாரு? ஸோ எக்ஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் டிவைட் பை எக்ஸோட ஸ்பீடு. எக்ஸோட ஸ்பீடு எவ்வளோ? எஸ் மைனஸ் 4. அதே மாதிரி இந்த ஒய் வந்து இந்த பிக்கு போயிட்டு சிக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு? அப்ப பிக்கு போயிட்டு சிக்கு வரணும் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு 80, அடுத்த பில இருந்து சி வரைக்கும் ஒரு 16, மொத்தமா 96 கிலோமீட்டர். இவர் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு? எஸ் கிலோமீட்டர் பெர் அவர். இந்த ரெண்டு டைமும் நமக்கு சேமா தான் இருக்கும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 8 டேபிள்னா 8 8s are 64, இங்க 12 டைம்ஸ். அகைன் 4 டேபிள்னா 2 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ். இங்க இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2s ஈக்குவல் டு 3s மைனஸ் 12. அப்போ அடுத்த ஸ்டெப்ல இங்க s வந்துரும், இங்க 12 வந்துரும். ஸோ s ஈக்குவல் டு எவ்வளோ? 12. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஒய்யோட ஸ்பீடு கேட்குறாங்க. நம்ம ஒய்யோட ஸ்பீடை தான் எஸ்ன்னு எடுத்தோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட ஸ்பீடு தான் நமக்கு எவ்வளோ? 12 கிலோமீட்டர் பெர் அவர். ஒருவேளை எக்ஸோட ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸோட ஸ்பீடு ஒய்ல இருந்து ஒரு 4 கம்மியா இருக்குமா? அப்போ எக்ஸோட ஸ்பீடு நீங்க என்ன எழுதுவீங்க? 8 கிலோமீட்டர் பெர் அவர் எழுதுவீங்க. இதை நம்ம கேட்டது ஒய் அப்படிங்கிறதுனால கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.